தேர்தல் கருத்து கணிப்புகள் உண்மையா பொய்யா நம்பலாமா வேணாமா அப்படின்னு மக்கள் மத்தியில ஒவ்வொரு முறையும் சந்தேகம் எழுந்துகிட்டே தான் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு புரியுற மாதிரி ஆதாரத்தோட நான் சொல்ல போறேன். தேர்தல் கருத்து கணிப்புகள் ரெண்டு வகையா சொல்லுவாங்க. ஒன்னு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், இன்னொன்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அது வேற மாதிரி, அது கிளைமேக்ஸ்ல இந்த வீடியோட இறுதியில நான் சொல்றேன். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு கட்டுக்கதைனே சொல்லலாம். அந்த ஒரு 2 நாளைக்கு மக்கள பதட்டத்திலயும், கட்சிக்காரங்கள சமாதானம் படுத்துற மாதிரியுமான ஒரு கருத்து கணிப்பா தான் பிந்தைய கருத்து கணிப்புகள் இருக்கும். உதாரணமாக, இப்போ நேத்து ஜார்க்கண்டுக்கும், மகாராஷ்டிராக்கும் தேர்தல் முடிவு வெளிவந்திருக்கு. இந்த 2 மாநிலத்திலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளோட முடிவு எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ஆளும் கட்சியான மகாராஷ்டிராவுல பாஜக கட்சி கூட்டணி பார்டர்ல ஆட்சியை தக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு டஃப் குடுக்குற அளவுக்கு இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி டஃப் குடுக்குற அளவுக்கு நெருங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு அந்த காங்கிரஸ் கூட்டணியில இருக்கவங்க என்ன சொன்னாங்க, இல்ல கருத்து கணிப்புகள் எல்லாமே கருத்து திணிப்பு, இதுல இருக்கிறத விட நாங்க அதிகமா சீட்டுகளை கைப்பற்றி நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மகாராஷ்டிராவுல. அடுத்தது ஜார்க்கண்ட்ல பார்த்தோம்னா, அங்க இருக்கிற ஜேஎம்எம், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆட்சியில இருந்தாங்க. அவங்க ஆட்சிய நெக்ல இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது பாஜக நெக்ல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிற மாதிரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்லியிருந்தாங்க. இப்போ தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படியே இவங்க தேர்தல் கருத்து கணிப்புகள் பொய், தவறானது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேர்தல் முடிவு வந்திருக்கு. மகாராஷ்டிராவுல பார்த்தோம்னா, பார்டர்ல பாஸ் ஆவாங்கன்னு சொல்லப்பட்ட பாஜக கூட்டணி அப்படியே 1.5 மடங்கு அதிகப்படியான சீட்ட பெற்று 236 சீட்டுகளை அவங்க கைப்பற்றியிருக்கிறாங்க. அவங்க கூட்டணியில் இருக்க அத்தனை கூட்டணி கட்சிகளுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல நெக் வருவாங்கன்னு சொல்லப்பட்ட காங்கிரஸ் கூட்டணி அதுல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட காங்கிரஸே 16 சீட்டுக்கு ரொம்ப சுருங்கி வந்துருச்சு. அங்க இருக்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் ரொம்ப பின்தங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு மகாராஷ்டிராவுல அவங்களோட தேர்தல் கருத்து கணிப்பு பொய்யா போச்சு. ஜார்க்கண்டுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா, ஜார்க்கண்ட்ல நெக்ல அவங்க இவங்க வந்துருவாங்க, பாஜக ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா கடந்த தேர்தலோட ஒப்பிடுகையில இந்த தேர்தல்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. கிட்டத்தட்ட ஒரே ஒரு சீட்டு தான் 2 கூட்டணிக்குமே வந்திருக்கு எக்ஸ்ட்ராவா. மத்தபடி எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படிங்கிறது தான் தேர்தல் முடிவு வெளிவந்திருக்கு. அதாவது ஆளும் ஜேஎம்எம் கட்சி மீண்டும் ஆட்சியை தக்க வச்சிருக்கு. எதிர்க்கட்சியா இருக்கிற பாஜக அதே மாதிரியே அதே சீட்டோட இப்ப மறுபடியும் எதிர்க்கட்சியா தான் வந்திருக்கு. பெருசா எதுவுமே சேஞ்சஸ் இல்ல. அப்போ அங்கேயும் தேர்தல் கருத்து கணிப்பு பொய்யா போயிருக்கு. அங்க பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எந்தவித மாற்றமும் இல்லாம வந்திருக்கு. இப்போ மொத்தத்துல ஜார்க்கண்டா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது பொய்யா தான் போச்சு. இது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம், இதுல மிஷின்ல ஃபால்ட் இருக்கு, மிஷின்ல சூடு வச்சுட்டாங்க, தேர்தல் ஆணையத்தோட கூட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் அவங்க பொலிட்டிக்கலுக்காக சொல்றது. அதுக்குள்ள நான் போல. இந்த கருத்து கணிப்பை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்போட நிலவரம். சரி, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு எப்படிரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கிட்டத்தட்ட கருத்து திணிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது பிரச்சாரம் ஓய்ந்த உடனே அவங்க சொல்லக்கூடியது. அப்படி சொன்ன உடனே சொல்றது எப்படி இருக்கும்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நாள் கேப் இருக்குல்ல, அந்த டைம்ல இவங்க தான் ஜெயிக்க போறாங்க, இவங்களுக்கு மெஜாரிட்டி வரும், இவங்க தான் இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லும்போது, பொதுவா ஆளுங்கட்சிக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில மாநிலங்கள்ல அங்க இருக்கிற ஆப்போசிட் பார்ட்டி, பவர்ஃபுல்லான பார்ட்டிகளுக்கு அவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. குறிப்பா சொல்ல போனா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணிக்குள்ள கடந்த முறை சொன்னாங்க. அந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருக்க கட்சிகளுக்கு அவங்க சொல்லுவாங்க. மக்களோட மனநிலை இப்படிதான் இருக்குன்னு அவங்க சொல்றத பாக்குறப்ப, நடுத்தர, அதாவது கட்சி சாராத வாக்காளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்கு, நமக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்ப்போம். அப்ப அவங்க ஆட்சி அமைக்கும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டு கருத்து திணிப்பா மாறுற அளவுக்கு அவங்க அவங்களோட முடிவை கடைசி நேரத்துல மாத்தி அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் வாக்களிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதனால இதை தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது கருத்து திணிப்பா தான் இருக்கும்.